ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரியோட பார்ட் 2 கேட்கலாமா? பார்க்க ஆரம்பிச்சாங்க, கேட்க ஆரம்பிச்சாங்க. அது அவனுக்கு இன்னும் பயத்தை தந்து அவன் வந்து ஓடி போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறான். ஐயோ நான் தெரியாமல் வந்துட்டானோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே, இவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைமில் ஞாபகம் வருது அப்பாவோட பேப்பர். ஸோ என்ன எழுதி கொடுத்தாரு அப்பா, பயந்த இது வாசிக்கணும்னு சொன்னாரே, என்ன இருக்குன்னு பார்க்க ஆவலாக திறக்கிறான். ஆவலாக ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, செல்லமே நீ பயப்படாதே, அப்ப நான் பேக் சீட்ல தான் உட்காந்துட்டு இருக்கேன், உடனே ஓடி வா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுந்துருச்சு. அது வாசிச்ச உடனே அவன் கிட்டுக்கிட்டுன்னு போய் நல்ல வாய் முழுக்க சந்தோஷம் தான், நல்ல கண்ணீரோடு அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி தேங்க்யூ அப்பா, என் கூட வந்தீங்க, தேங்க்யூ அப்பா, ஐ லவ் யூ சோ மச் டேடி அப்படின்னு சொல்லி நல்லா ஹக் பண்ணி நல்லா ஹாப்பி டியர்ஸோட சொல்றான். ஆமா டேடி நீங்க சொன்னதான் கரெக்டு, நான் கூட உங்க பேச்சு கேட்கலாம், நீங்க என்ன விடவே இல்லை, என்னை மறக்கவே இல்லை டேடி, என் கூடவே வந்துட்டீங்கன்னு. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா அப்போ அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி கேட்டீங்களா? அந்த அப்பா மாதிரி தான் நம்ம ஏசப்பா. நீங்க ஒரு வேலை ஐயோ நான் தனியா இருக்கேன், நான் பண்ண தப்புனால நான் எல்லாராலும் வெறுக்கப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பாவங்களை மன்னிக்க, உங்களோட கண்ணீர்களை ஆற்ற நம்ம ஏசப்பா இருக்காங்க. ஒன்னே ஒண்ணுதான், அந்த குட்டி பையன் எப்படி அந்த லெட்டர் ஓபன் பண்ணி படிச்சு உடனே அப்பா கிட்ட போனாரோ அதே மாதிரி தாங்க இந்த ஸ்டோரி கேட்கிற ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே ஒருவேளை அப்பா விட்டு தூரம் போயிருந்தா அகைன் கம்பேக் பண்ணி அப்பாவோட சேர்ந்து வாழுங்க.